சோத்ரம் 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 சோத்ரம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. அருமையான காலை நேரத்திலும் கூட செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் கூட தேவன் சொல்லுவதே சொல்வேன் என்ற நிகழ்ச்சி உங்கள் காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியான நடத்துவீராக. கடந்த 12 வாரங்களை கர்த்தர் ஜெயமாய் நடத்தி கொடுத்தீர். பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. மகிமையெல்லாம் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அருமையான நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். என் தேவன் சொல்லுவதே சொல்லுவேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உலகத்திற்கு மறைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்த சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முழுவதும் மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்களை கடைசி கால எழுப்புதலுக்காக கர்த்தர் ஆந்திர மாநிலம் கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல புலிவேந்தா என்ற பட்டணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சிறிய கிராமமாகிய இந்த பாலூர் கிராமத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து சகரியா 6:13 படி முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் எதிரில் ஏசாயா 65:1-2 படி இந்த கிராமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவரே பரிசுத்த ஆவியானவராக ஆசாரியராக இருந்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கிருந்து உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்படுகிற பெரிய ரகசியம் பரிசுத்த புஸ்தகம். அது வெளிப்படுத்த சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவர் கையில் திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் இருக்கிறது. அந்த சிறு புஸ்தகம் கடைசி கால எழுப்புதலை கொண்டு வருவதற்காக கர்த்தர் அன்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு முத்திரை போடுங்கள் என்று சொன்னார். முத்திரை போடப்பட்ட அந்த பரிசுத்த புஸ்தகம் இந்த சிறிய கிராமத்திலிருந்து கர்த்தர் வெளிப்படுத்தி இந்த உலகத்திற்கு எழுப்புதலை கொண்டு வரப்போகிறார். அதை குறித்த அநேக ரகசியங்கள் உண்டு. அதில் ஒரு சில ரகசியங்களை கர்த்தர் இந்த சபையிலே போது வெளிப்படுத்த துவங்கிவிட்டார். ஆவியானவர் நம்ம மத்தியில கடந்த 12 வாரங்களாக அநேக ரகசியங்களை பேசிக்கொண்டு வருகிறார். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவர் பேசும்படியாக நாம் அனைவரும் ஆயத்தப்படுவோம். சென்ற வாரத்திலும் கூட அநேக ரகசியங்கள் தியானித்திருக்கிறோம். பொது ஒரு பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி செய்திக்குள்ளாக செல்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி கால எழுப்புதல் ஒரு அன்பின் எழுப்புதலா இருக்க போகிறது. இதுவரை பார்த்த காரியங்களையும் தேவனுடைய அன்பு, அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் எவ்வளவு என்று யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அந்த அறிவு கிட்டாத அன்பை அறிந்து கொள்ளும்படியாக இந்த கடைசி கால எழுப்புதலை கற்றுக் கொண்டு வருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே இன்னும் ஆழமாய் சபை செல்ல போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாக போகிறது. உலகம் முழுவதும் ரட்சிப்பு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. தேங்க்யூ லார்ட். இந்த சிறிய கிராமம் முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், ஆண்டவர் அறியாத முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து இயேசுவை அறியாத கிராமத்தில் அவரே தம்முடைய ஊழியத்தை துவக்கி இந்த கிராமத்திலே பரிசுத்த ஆவியானவராக கர்த்தரே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை
உள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை. எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. போதும் கூட நம்ம அருமையான சகோதரர் மோசஸ் ராஜேஷ் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிப்பார். பரிசுத்தமுள்ள பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனை என் தேவன் சொல்வதை சொல்கிற நிகழ்ச்சி கணக்கில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, இந்த ஆசனத்தில் நீங்கள் இந்த பேசும் செபிக்கிறது வெளிப்பாடுகள், கடைசி கால இழப்பதை குறித்த வெளிப்பாடுகள் 12 பாகமாக நடத்திக்கொண்டு வருகிறேன். இதனாலும் கூட அதை குறித்து அநேக மர்மங்களை வெளிப்படுத்தும் இந்த ஆசனுக்கு ஆவியான உதவி செய்ய நான் செபிக்கிறோம். கந்த தாமே இந்த நிகழ்ச்சி நடத்துகிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளும் கூட கடந்த வாரத்திலே நாம் பார்த்த செய்திகளை குறித்து சில தியானங்களை செய்து கொண்டு முன்பாக செல்வோம். கடந்த வாரத்திலும் கூட தேவனுடைய தூதர்கள் தேவதூதர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்து பூமியில கொடுத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நிறைவேற்றி பரலோகத்துக்கு சென்று விடுவார். ஆனால் தேவனாலே அனுப்பப்பட்ட தூதர்கள் உண்டு என்ற ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தர் இந்த நிகழ்ச்சி மூலமாக உலகத்துக்கு வெளிப்படுத்தி வருகிறார். பரலோகத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக தேவனாலே அனுப்பப்பட்ட மனிதர்களாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷர்கள் பூமிக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். அவர்களுக்கு தான் தேவனுடைய தூதர்கள் என்று கர்த்தர் பெயரிட்டார். அதை குறித்து அநேக வசனங்களை நாம் தியானித்தோம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, என் தூதனை அனுப்புவேன் சொன்னார். அதுபோல லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய தூதர்கள் மத்தியிலே சந்தோஷப்படுவேன் என்று சொன்னார். இப்படி அநேக இடங்களிலே என் தூதன், தேவனுடைய தூதன், கர்த்தருடைய தூதன், அப்படி எழுதப்பட்ட எல்லா வசனத்தின் பின்பாக இருக்கிற ஒரு பெரிய ரகசியம் தேவனுடைய தூதர்கள் ஊழியம். அல்லேலூயா. இந்த தேவனுடைய தூதர்கள் ஊழியம் பூமியிலே கர்த்தரே இறங்கி வந்து செய்யும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு பெரிய ஊழியம். இதை குறித்து பூமியில இதுவரை மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே அந்த தேவ ரகசியத்தை முத்திரை போடப்பட வேண்டும் என்று யோவானுக்கு கர்த்தர் சொன்னார். அப்போஸ்தலனாகிய யோவான் அன்று அதை குறித்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் எழுத போகும்போது அந்த 7 இடிகள் சொன்ன ரகசியங்களை 7 காலத்திலே நடந்த சபைகளின் ஊழியத்திலே தேவனுடைய தூதர்கள் எப்படி வந்து இறங்கி வந்து ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்ட ரகசியத்தை எழுத போகும்போது கர்த்தர் இப்போது இதை வெளிப்படுத்த வேண்டாம், ஒரு காலம் வருகிறது, 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிற சமயத்துல இதை குறித்து வெளிப்படுத்தலாம் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக 6ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி அன்று முத்திரை போட்டார். இன்று கர்த்தருடைய வருகை நாள் நெருங்கிவிட்டது. அதற்காக நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்பாக சபை எழுப்புதலை காண வேண்டும். கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை திட்டத்தை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முழுவதும் எழுப்புதலின் திட்டத்தை குறித்து மறைக்கப்பட்ட ரகசியம். இதிலே எழுதப்பட்டிருக்கிற வசனங்களில்
உள் மர்மங்கள், அதாவது உள் ரகசியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற அந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையிலிருந்து திறக்கப்பட்ட அந்த சிறு புஸ்தகத்திலே கர்த்தர் பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த சிறு புஸ்தகம் பூமியிலே கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அதற்காக ஒரு சிறு கிராமத்தை தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி வருகிறார். அப்படியாக கர்த்தர் இந்த சபையில வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன வார்த்தைகள் இங்கு வாலிபர்களை கர்த்தர் அபிஷேகித்து அவர்கள் மூலமாய் இந்த பரிசுத்த புஸ்தகத்தை குறித்து அந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையில இருக்கிற அந்த திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சில ரகசியங்களை கர்த்தர் இந்த சபையில வெளிப்படுத்தி இன்னும் அநேக ரகசியங்கள் உண்டு. வரும் நாட்களை கர்த்தர் அந்த காலத்திலே நேர்த்தியாய் வெளிப்படுத்த போகிறார். அதற்கு முன்பாக இந்த தேவனுடைய தூதர்களின் ரகசியத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி அப்படியாக நிகழ்ச்சி 12 வாரங்களாக இந்த தேவனுடைய தூதர்களை குறித்த காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் உண்டு. பூமியிலே வந்து தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷர்களாக வந்து ஊழியம் செய்த தேவனுடைய தூதர்களும் உண்டு. தேவ தூதர்கள் வேறு, தேவனுடைய தூதர்கள் வேறு. தேவ தூதர்கள் அவர்கள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள், அவர்கள் செட்டைகள் உண்டு. பூமிக்கு இறங்கி வந்து அவருடைய செய்தியை கர்த்தர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றிவிட்டு போய்விடுவார். ஆனால் தேவனுடைய தூதர்கள் என்பவர்கள் தேவனாலே பூமியிலே தெரிந்து கொள்ளப்பட்டு பாவிகளாக இருந்த மனுஷர்களை கர்த்தர் ரட்சித்து மத்திய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கும் போது வரம் பெற்றவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வாலிபர்களை கர்த்தர் இந்த பூமியிலே ஊழியத்தை முடித்து பரலோகத்துக்கு வந்த பின்பு ஸ்ரீயை தொடாதவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கு சென்றாலும் அவரோடு செல்லுகிறவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே என்று வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த வாலிபர்கள் பூமியிலே ஊழியம் செய்து முடித்து பரலோகம் சென்ற பின்பு அவர்களுக்கு கர்த்தர் அங்கேயே அவர்களை வைத்துக் கொள்ளாமல் கர்த்தர் பரலோக ராஜ்யத்தின் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டு வைத்துக் கொண்டிராமல் அவர்களை மறுபடியும் பூமிக்கு அனுப்பி தேவனுடைய தூதர்களாக பயன்படுத்தி வந்தார் என்ற பெரிய ரகசியத்தை இந்த சபை மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. அப்படியாக யோவானை குறித்து, அதாவது ஞானஸ்தானமும் கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவானை குறித்து நாம் பார்த்தோம். அவன் தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷன் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுவார். இப்படியாக தேவனுடைய தூதர்கள் ஊழியம் மறுஜென்மம் ஊழியமாக பூமியிலே வாலிபர்களுக்கு மறுஜென்மம் கொடுத்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரை இவர்களை கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக அனுப்பி இவர்கள் மூலியமாகவே கர்த்தர் இவர்கள் மூலமாக பல முக்கியமான காரியங்களை பூமியில நிறைவேற்றினார். ஏனெனில் இவர்கள் பரலோகத்துக்கு சென்று ஆதாம் இழந்து போன மகிமையோடு பூமிக்கு திரும்பியும் வந்தார்கள். அந்த மகிமையை பெற்றுக்கொண்டு பரலோகத்திலிருந்து வந்து இவர்கள் தேவனுடைய தூதர்களாக ஆதாமோடு எப்படி ஆண்டவர் சஞ்சரித்தாரோ அதே போல இந்த தூதர்களோடு தேவன் சஞ்சரித்து இந்த பூமியிலே மனுஷனாலே கூடாது தேவனாலே கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி தேவனுடைய தூதருக்குள் இருந்து தேவனே கர்த்தரே ஆவியானவரை கிரியை செய்து தேவனுடைய ராஜ்யத்தின் அநேக முக்கியமான பணிகளை நிறைவேற்றி வந்தார் என்று நாம் அநேக ரகசியங்களை குறித்து நாம் தியானித்து வந்தோம். அப்படியாக இந்த நாளிலும் கூட தேவனுடைய தூதர்கள் மூலமாகவே ஒரு முக்கியமான பணி இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதை குறித்து தான் இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். நாம் மத்திய சுவிசேஷம் எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் கூட உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த ஒரு தரிசனம், இந்த ஒரு தீர்க்க தரிசனமான இந்த ஜெபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் பூமியில வந்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஆதியாகமம் பார்க்கும்போது ஆதியாகமம் முதல் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சீஷர்களை உருவாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியில தேவனுடைய தூதர்கள் அனுப்பப்பட்ட போது அவர்கள் செய்த முக்கியமான ஒரு பணி என்னவெனில் தேவனுக்காக சீஷர்களை உருவாக்கினார்கள். அல்லேலூயா. இந்த நாளும் கூட சீஷர்களை
கர்த்தர் எப்படி இந்த பூமியிலே உருவாக்கினார், யாரை கொண்டு உருவாக்கினார் என்று சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய தூதர்கள் ஊழியத்திலே மிகவும் முக்கியமான ஒரு பணி நிறைவேற்றப்பட்டது. அது என்னவெனில், சீஷர்களை உருவாக்கி பூமி முழுவதும் அனுப்பி அவர்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா. இங்கு வாசிக்கிறது போல கர்த்தர் சொல்லிக் கொடுத்த அந்த பரமண்டல ஜெபத்திலே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதுபோல நாம் மறுஜென்மம் பெற்று வந்த 2 நபரை குறித்து நாம் இதுவரை தியானித்திருக்கிறோம். முதலாவது நபரை குறித்து பார்த்தோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே அழைக்கப்படுகிற ஒருவருடைய சத்தத்தை குறித்து கேட்டோம். அவன்தான் யோவான். யோவான் ஸ்நானகர். அந்த யோவான் யார் என்றும், அவன் எலியாவின் மறுஜென்மம் என்றும், எலியா மறுஜென்மம் எடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாகவும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நடந்தான் என்று நாம் தியானித்தோம். இந்த யோவானை குறித்து பார்க்கும்போது இவனை குறித்து கர்த்தரே வெளிப்படையாக மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே மறுரூப மலையிலே வெளிப்படையாக பேசுகிறார். எலியா முன்பு வர வேண்டியது உண்மைதான், அவன் வந்து எல்லா தேவனுடைய ராஜ்யத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எலியாவை அந்த மறுரூப மலையிலே பார்த்து சீஷர்கள் கேட்கிறார்கள், எலியா முந்தி வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறதை வேதபாரகர் சொல்லுகிறார்கள் என்று கேட்டபோது, உண்மைதான், மெய்தான், எலியா இதுவரை வந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினான் என்று கர்த்தர் அங்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். யோவானை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார் என்று தெரிந்து கொண்டார். அப்படியானால் யோவான் யார்? யோவான் வேறு யாரும் அல்ல, எலியாவின் ஆவியும் எலியாவின் பலத்தையும் உடையவனாக பூமியிலே மறுஜென்மம் எடுத்து யோவான் ஸ்நானகனாக வந்த கர்த்தருடைய தேவனுடைய தூதன். ஹல்லேலூயா. தேவனுடைய தூதன். இவன் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக பரமண்டலங்களிலே எப்படி தேவனுடைய ராஜ்யம் செய்யப்படுகிறதோ அது போல பூமியிலே செய்யப்படும்படியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு தேவனுடைய தூதன். இவன் தேவனுடைய மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். தேவனுடைய தூதர்கள் யார்? தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷர்கள் பூமிக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். இவர்களுக்குள்ளே விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனவர்களை கர்த்தர் மறுபடியும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி இந்த பூமியிலே அவர்களை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை நிலைநிற்க செய்து பூமியிலே அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து மத்திய சுவிசேஷம் 19:11-12 சொல்லுகிறது போல வரம் பெற்று அன்னகர்களாக தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்களாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து மறுபடியும் பரலோகத்துக்கு சென்றவர். அக்னியாய் ஊழியம் செய்தவர்கள். எலியாவை குறித்து நாம் பார்த்தோம். எலியா எப்படி ஊழியம் செய்தான்? அக்னியாய் ஊழியம் செய்தான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக அவன் செய்த ஊழியத்தை குறித்து பழைய ஏற்பாடு புஸ்தகங்களை பார்க்கணும். ராஜாக்கள் புஸ்தகத்தில் எம்மட்டும் நீங்கள் 2 நினைவுள்ளவர்களாய் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று இஸ்ரேல் ஜனங்களை அவன் கடிந்து கொள்கிறான். அவன் மறுஜென்மம் எடுத்து பூமிக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் போது அங்கு பார்க்கிறோம், அவன் செய்த காரியம். அங்கு இருக்கிற அந்த இஸ்ரேல் யூதர்கள் மத்தியில அவன் கேட்கிற காரியம் ஒன்று கேட்கும். அங்கு பார்க்கிறோம், விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று அங்கும் கடிந்து கொள்கிறான். மறு ஜென்மத்திலும் கூட அந்த எலியாவின் ஆவியும் எலியாவின் பலமும் இந்த யோவானுக்குள்ள இருந்தது. அவன் மறுஜென்மம் பெற்று வந்த எலியா, ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் எலியா என்று சொல்லுகிறார். உலகத்திலே மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம், வாலிபர்களுக்கு கர்த்தர் மறுஜென்மம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வாலிபர்கள்? ஸ்ரீயை தொடாத வாலிபர்களாகவும் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் மறுஜென்மம் கொடுத்து இந்த பூமியில மறுபடியும் ஊழியம் செய்யும்படியாகவும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து மறுபடியும் அவர்களை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறார். இது ஒரு பெரிய ரகசியம். இதன் மூலமாக கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் வெளிப்படுத்தும் ஒரு ரகசியத்தை பார்த்தோம். இந்த தேவனுடைய தூதர்கள் ஊழியம் கடைசி காலத்திலே பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட போவதல்ல, பூமியிலேயே என்னுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளை, வாலிபர்களை நான் திருமணம் செய்து வைத்து கூட அவர்களை தூதர்களாக பயன்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலேயே அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர்களை தூதர்களை போல என்னுடைய ஊழியத்தை செய்ய ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றப் போகிறேன்.
அதுதான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இப்படியாக தூதர்கள் ஊழியத்திலே இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம் அப்போஸ்தலர் காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, 6:1 சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 6:1 வசனம், அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, அந்த நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் காலத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பின்பு, ஹல்லேலூயா, சென்ற வாரங்களில் பார்த்தோம், வாலிபனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியில அக்னியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று. அந்த பற்றி எரிய வேண்டிய அக்னி எப்போது போடப்பட்டது என்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மறுஜென்மத்தை குறித்து பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அதுவரை நான் எவ்வளவு நெருக்கப்படுகிறேன் என்று சொன்னார். அந்த நெருக்கப்படுகிற காரியம் தான் சிலுவையில் அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துக்காக, உலகத்தின் கிருபாதார பலியாக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்தார். அதை நிறைவேற்றி ஒரு ஸ்தானம் உண்டு என்று சொன்னார். அதை மூழ்கி மறுபடியும் ஒரு ஸ்தானம் எடுத்தார். அவர் மூழ்கி எடுத்த ஸ்தானம் என்ன? அவர் பரலோகத்துக்கு சென்று மறுபடியும் மறுஜென்மம் எடுத்து பரிசுத்த ஆவியானவராக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஆவியானவராக இறங்கி வந்துதான் பூமியில அக்னியை போட்டார். இதையெல்லாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்திலும் கூட சீஷர்கள் ஊழியம், தேவனுடைய தூதர்கள் ஊழியத்தில் இருந்துதான் பூமி முழுவதும் சீஷர்கள் ஊழியம் உருவாக்கப்பட்டது. கர்த்தர் பார்க்கிறோம், சீஷர்கள் அந்நாட்களை சீஷர்கள் பெருகின போது, அந்நாட்களை சீஷர்கள் பெருகினார்கள். எந்நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, வாலிபனாக இயேசு கிறிஸ்து, ஸ்திரீயை தொடாத வாலிபன், இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்களாக்கப்பட்ட இவர்கள் உண்டு என்று சொல்லுகிற அந்த வசனத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அன்னகராக இந்த பூமியிலே தம்முடைய சித்தத்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பரலோகத்துக்கு சென்று மறுஜென்மம் எடுத்து பூமியிலே பரிசுத்த ஆவியானவராக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் ஆவியானவராக இறங்கி வந்து 120 பேர் கூடி ஜெபிக்கும் போது ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபித்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டு அங்கு கூடியிருந்து ஜெபித்த போது அவர்கள் மத்தியில பரிசுத்த ஆவியானவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. அதை குறித்து தான் நாம் தியானித்தோம். 14ஆம் அதிகாரம் முழுவதும் தியானிக்கும் போது நான் திரும்பி வருவேன் என்று சொன்னார். என் நாமத்தினாலே அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வேறு கிடையாது, இயேசு கிறிஸ்து வேறு கிடையாது, பிதாவாகிய தேவன் வேறு கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த காலத்திலே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராக சபையின் மீது இறங்கி வந்து சபையை தம்முடைய சரீரமாக்கி கொண்டு ஆவிக்குரிய ரூபத்திலே கர்த்தர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் பெரிய ரகசியம். ஆவிக்குரிய ரூபம், புறாவின் ரூபத்திலே இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் அக்னியா இறங்கி வந்திருக்கிறார். சபையின் மீது அக்னியா இறங்கி வந்தார். 120 பேர் கூடியிருக்கும் போது இறங்கி வந்தார். அப்பொழுது என்ன நடந்தது என்று பார்க்கும்போது இப்போது நாம் வாசித்தது போல 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, அந்நாட்களே சீஷர்கள் பெருகினார்கள். அல்லேலூயா. சீஷர்கள் பெருகின போது என்று எழுதப்பட்டது. பூமியில் ஒரு பெரிய ரகசியம் என்னவெனில், ஆண்டவர் தம்முடைய தூதர்களை, பலமுள்ள வேறொரு தூதர்களை பூமிக்கு அனுப்பி தம்முடைய சீஷர்கள் ஊழியத்தை துவக்கினார். தூதர்கள் மூலமாக யோவானுக்கு கூட சீஷர்கள் இருந்தார்கள். யோவான் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். அந்த தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் கூட அநேக சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அனுப்பினார். அவர்களை கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். அநேக காரியங்கள் சென்று கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யோவான் தம்முடைய சீஷர்களை அனுப்பி, வருகிறவர் நீர்தானா, இன்னும் வர வேண்டியவருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டார்கள். இங்கு நாம் பார்க்கும்போது சீஷர்கள் ஊழியம் தேவனுடைய தூதர்கள் ஊழியத்திலிருந்து புறப்பட்டது. பூமியிலே கர்த்தர் சீஷர்களை எப்படி தெரிந்து கொண்டார்? தூதர்கள் மூலமாகவே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா.
ஆதியாகமம் முதல் அநேக ரகசியங்கள் உண்டு தூதர்களுடைய சீஷர்களை குறித்து. சீஷர்கள் ஊழியத்தில் பார்க்கும்போது தூதர்கள் எப்படி வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார்களோ அதுபோல சீஷர்களும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டார்கள் என்பது ஒரு மிக பெரிய ரகசியம். சீஷர்கள் 1% என்றால் 100%, தேவனுடைய தூதர்கள் 1% என்றால் 100% தேவனுடைய சீஷர்களாய் இருந்தார்கள். கர்த்தர் ஒரு தூதனை தெரிந்து கொண்டு அநேக சீஷர்களை உருவாக்கினேன் என்று கர்த்தர் சொன்னார். என் தேவன் சொல்லுவதே சொல்வேன் என்ற இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவர் இந்த சபையில பேசின அநேக ரகசியங்களை ஆவியானவர் உங்கள் மத்தியிலே பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்க நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தேவனுடைய தூதர்களை பூமிக்கு அனுப்பி அவர்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் மிகப்பெரிய காரியங்களை நிறைவேற்றி சீஷர்கள் மூலமாக பூமியிலே அநேக காரியங்களை அப்படியே அவர்கள் மூலமாக அதை பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்துக்காக வெளிப்படுத்தி அதன் பாதையிலே நடத்த கிருபை செய்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கும்போது முதலாவது நாம் பார்த்தோம், யோவான் ஸ்நானர் மூலமாக ஞானஸ்தான ஆராதனை துவங்கியது என்று பார்த்தோம். ஞானஸ்தானம் முதலாக மனம் திரும்புவதற்கு என்ற ஞானஸ்தானம் ஒரு தேவனுடைய தூதனாலே கொடுக்கப்பட்டது. அந்த எலியாதான் வந்து பூமிக்கு இறங்கி வந்து மறுஜென்மம் பெற்று யோவான் ஸ்நானகனாக பூமியில ஞானஸ்தான ஊழியத்தை துவங்கினான். இவனுக்கு கீழாக இருந்த சீஷர்கள் பின்காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் மாறினார்கள் அநேகர். இன்னும் அவர்கள் ஊழியத்தின் மூலமாக ஞானஸ்தான ஊழியம் துவங்கியது. இப்படியாக முக்கியமான இந்த ஞானஸ்தான ஊழியம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்ன தீர்க்கதரிசனம் எப்போது நிறைவேறியதால் சீஷர்கள் மூலமாக நிறைவேறியது. அப்படி என்றால் தேவன் இந்த பூமியிலே தம்முடைய தூதர்களை அனுப்பி சீஷர்களை அதிகமாய் தெரிந்து கொண்டு பூமி முழுவதும் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக என்ற இந்த வசனத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பூமியில இன்று பார்க்கிற எல்லா சீஷர்களுக்கும் மூல காரணம் யார் என்று பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அனுப்பின தேவனுடைய தூதர்கள் தான். தேவனுடைய தூதர்கள் ஊழியத்திலிருந்து தான் சீஷர்கள் உருவானார்கள். தேவனுடைய தூதர்கள் ஊழியத்திலிருந்து தான் இன்று கூட அநேக சீஷர்கள் பூமியில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய தூதர்களின் ஊழியத்திலிருந்து புறப்பட்டதான் மகிமையான ஊழியங்கள் எழும்பி இருக்கிறது. இதெல்லாம் பெரிய ரகசியம். ஆண்டவர் இந்த சபையில சொல்லுகிறதை நாங்கள் என் தேவன் சொல்லுவதே சொல்வேன் என்ற நிகழ்ச்சியில சொல்லிக்கொண்டு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், சீஷர்களை உருவாக்கும்படியாக நான் தூதர்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்திருந்தேன். தேவனுடைய தூதர்கள் ஊழியத்திலே தூதர்களை எப்படி நான் அபிஷேகித்தேனோ அதே போல அவர்களுக்கு கீழாக நான் தெரிந்து கொள்கிற சீஷர்களை அவர்கள் அபிஷேகித்து அவர்களை பூமி முழுவதும் அனுப்பும் போது இந்த தூதர்களுக்குள்ள எப்பேற்பட்ட கிரியைகளை நான் நடப்பித்தேனோ அதை சீஷர்கள் பூமியிலே நிறைவேற்றினார்கள். ஹல்லேலூயா. இது பெரிய ரகசியம். வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களை பார்க்கும்போது, தேவனுடைய மனுஷர்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. இவர்கள் மாத்திரம் இவ்வளவு வல்லமையாய் பயன்பட்டதன் ரகசியம் என்ன என்று பார்க்கும்போது அவர்கள் ஒருவேளை அவர்கள் தேவனுடைய தூதர்களாய் இருந்திருக்கலாம், இல்லை என்றால் அவர்கள் ஒருவேளை தேவனுடைய தூதர்கள் இடத்துல இருந்து புறப்பட்ட சீஷர்களாய் இருந்திருக்கலாம் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. என் தேவன் சொல்லுவதே சொல்வேன் என்ற நிகழ்ச்சியில இதுவரை பூமியில தேவனுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்பட்டு வந்தது என்றால் ஆதியாகம் முதல் இதுவரை தேவனுடைய தூதர்கள் புறப்பட்டு பூமிக்கு வந்தார்கள். தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷர்களாக வந்தார்கள். இவர்கள் பூமியில தெரிந்து கொண்ட சீஷர்களை கொண்டு கர்த்தர் வல்லமையான ஊழியத்தை பூமியில செய்தார். கர்த்தரை இறங்கி வந்து ஊழியம் செய்தார். தேவனுடைய தூதர்கள் ஊழியம் தேவனுடைய ஊழியமாய் இருந்தது. அது கர்த்தருடைய ஊழியமாகவே நடந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து எந்தெந்த தேசத்துல, எந்தெந்த பட்டணத்துல, எந்தெந்த கிராமத்தில் அவருடைய ஊழியத்தை ஸ்தாபிக்க வேண்டுமோ, எங்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லாத இடங்கள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் அவ்வளவு பயங்கரமான கடூரமான கடினமான இடத்திலே தேவனுடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் என்பதுதான் பெரிய ரகசியம். அதற்காக அவர் தெரிந்து கொண்டவர்கள் பூமியிலே பிறந்த பாவமான மனிதர்கள் ஒருமுறை மரித்து மறுபடியும் நியாய தீர்ப்பு அடைய வேண்டும் என்கின்ற நியமத்தின்படி பூமியிலே கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து வாலிபர்களாய் வாழ்ந்து ஸ்திரீயை தொடாமல் வாழ்ந்த அந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பி தேவனுடைய தூதர்களாக ஆதாம் இழந்து போன மகிமையை இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து பூமியில தேவ மகிமையில இவர்கள் மனிதர்களாக வந்து ஊழியம் செய்தார்கள். அதனால இவர்கள் பாவத்திலே விழுந்து போகவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இவர்களுக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டதோ, என்ன தரிசனம் கொடுக்கப்பட்டதோ அதன்படியே சென்றார்கள்.
இவர்கள் பாவமான உலகத்திலே பிறந்தார்கள், இவர்களுக்குள்ளே பாவம் இருந்தது, ஆனாலும் பாவம் அவர்களை மேற்கொள்ளவில்லை என்று கர்த்தர் சொன்னார். ஆவியானவர் சொல்லுகிற காரியம், பூமியில பிறந்த ஒவ்வொருவரும் பாவமான ஒரு தாயின் வயிற்றிலே பிறக்க வேண்டியதுதான். இந்த தூதர்களும் அப்படியே பிறந்தார்கள். ஆனால் பாவத்திலே பிறந்த இவர்களுக்குள்ளே இருந்த அபிஷேகம் தான் இவர்களை பரிசுத்தமாய் வாழ வைத்தது. அது தேவனுடைய தூதர்கள் அபிஷேகம். அந்த தேவனுடைய தூதர்கள் அபிஷேகம் இந்த யோவான் ஸ்நானகனை போல பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்காக ராஜ்யத்தின் பாதைகளை சேவை பண்ணினான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவன் மூலமாக பூமியில சீஷர்கள் உருவானார். அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது அவரும் வாலிபனாக இந்த பூமியில சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. 38 வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் வாலிபர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். அவர் நசரேயனாக வந்தார். ஸ்ரீயை தொடாத வாலிபனாக வந்தார். இந்த பூமியில் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. பரிசுத்தம், அவர் ஒரு பரிசுத்தராய் இருந்தார். அவர் பரிசுத்தமாகவே கல்வாரி சிலுவைக்கு சென்றார். இந்த பூமியிலே அநேக பாடுகள் பட்டார். அவர் பரலோகத்துக்கு சென்ற போது மறுஜென்மம் பெற்று பூமியிலே பரிசுத்த ஆவியானவராக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் மத்திய சுவிசேஷத்துல நாம் வாசித்தோம். கர்த்தர் எப்படி ஊழியம் செய்தார் என்று முதல்ல இப்போ அப்போஸ்தலர் 10:30 வாசித்தது போல அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். பூமியில தேவனுடைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்கள் கர்த்தருக்காக தேவனுடைய ராஜ்யத்தை மகிமையாய் ஸ்தாபித்தார்கள். பூமியில இதுவரை நடந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம், தேவனுடைய ராஜ்யத்திலே நடந்த காரியங்கள் எல்லாம், அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் யார் ஊழியத்தில் நடந்தது என்று பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் தேவனுடைய தூதர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. இந்த காரியங்களை நிகழ்த்தியவர்கள் யார்? தேவனாலே அனுப்பப்பட்ட தூதர்கள். யோவானின் சுவிசேஷம் 1:6 சொல்கிறது போல தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷர்கள். இந்த தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷர்கள் தான் பூமியிலே தேவனுடைய மகிமையான ஊழியத்தை செய்தார்கள். தேவனுடைய அற்புத அடையாளங்களை நிகழ்த்தினார்கள். இவர்கள் எல்லோரும் தம்முடைய சீஷர்களை உருவாக்கினார்கள். அல்லேலூயா. அந்த சீஷர்கள் இவர்களை போல வல்லமையாக ஊழியம் செய்தார்கள். அவர்கள் மூலமாக தான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அவர்கள் மூலமாக அநேக சீஷர்கள் இருந்தார்கள். இப்படி படிப்படியாக ஒரு செயின் லிங்க் போல அவர்கள் எல்லோரும் சீஷர்களை உருவாக்கி என்று 120 பேர் கொண்ட சபை, 120 பேர் மேல இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவருடைய சபை, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பூமி முழுவதும் ஒரு பெரிய சபையாக எழுந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. இன்று கிளையாக அநேக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சபைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மறுஜென்மம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மறுஜென்மம். இந்த மறுஜென்மத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாலிபனாய் இருந்தபடியினாலே அவர் மறுரூபம் பெற்று மறுஜென்மம் பெற்று இந்த பூமிக்கு வந்தார். அவர் இப்போது ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார். ஆவியானவராக சரீரமாகிய சபையை தெரிந்து கொண்டு ஆவியானுடைய ஆலயமாக சரீரத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய ரகசியம் உண்டு. அவர் சரீரமாகவும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சரீர ரூபம் எடுக்க போகிறார். எப்படி ஆவிக்குரிய சரீரம் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் போது எப்படி பரிசுத்த ஆவியானவராக இறங்கி வந்து சபையின் மீது இறங்கி வந்து இன்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல அவர் உண்மையான ஒரு சரீரத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ரகசியம். அதுதான் தேவ ரகசியம். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின் ரகசியம். அது தேவனுடைய தூதர்கள் அபிஷேகம். அது தேவனுடைய தூதனுடைய சாட்சி. அது தேவனுடைய தூதனாய் கர்த்தர் இறங்கி வருகிற பெரிய அபிஷேகம். கடைசி காலத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பெரிய பெரிய ரகசியங்களை வெளிப்படுத்த போகிறார். ஆண்டவர் இறங்கி வரப்போகிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார். தம்முடைய சபையை தம்முடைய மனவாட்டியாக சேர்த்துக் கொள்ள. அல்லேலூயா. அதற்காக அவர் தெரிந்து கொண்ட ஊழியம் தான் தேவனுடைய தூதர்கள் ஊழியம். இதன் மூலமாக சீஷர்களை உருவாக்கி கர்த்தர் இதுவரை தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து வந்தார் என்பது பெரிய ரகசியம்.
இன்னும் ஒரு நாட்டில் அநேக ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளும் கூட தேவனுடைய தூதர்கள் ஊழியத்திலே சீஷர்களை உருவாக்கி இந்த பூமி முழுவதும் ராஜ்யத்தை ஸ்தாபித்தீர் என்று சொன்னீரப்பா. சீஷர்கள் பெருகின போது, அந்நாட்டிலே சீஷர்கள் பெருகின போது என்று வாசி. அப்படியாக கர்த்தர் இந்த பூமியில சீஷர்களை பெருக செய்தீர். அதற்காக நீ தேவனுடைய தூதர்களை தெரிந்து கொண்டீர். தேவனுடைய தூதர்கள் மூலமாக முக்கியமான வேலைகளை, முக்கியமான ஊழியர்களை நிறைவேற்றி அவர்கள் மூலமாக பூமியில சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக பூமி முழுவதும் ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு தூதன் என்றால் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சீஷர்களை நீர் கொடுத்தீரப்பா. அதன் மூலமாக பூமியில ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஊழியம் பூமி முழுவதும் இன்னும் பரவ வேண்டும் என்பதற்காக தேவனுடைய தூதர்களை குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்தி வருகிறேன். வரும் நாட்களிலே இனி சீஷர்கள் அல்ல, அனைவரும் தேவனுடைய தூதர்களாய் எழும்பி கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்களாக. இதை குறித்த ரகசியங்களை ஒரு நாட்டை வெளிப்படுத்தி மகிமைப்படுவீராக. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதாக, கடைசி கால எழுப்புதல் உண்டாவதாக. இந்த செய்தியை பார்க்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒரு வல்லமையான எழுப்புதலை பயன்படுத்தும். துதிகன மகிமை முக்கிய செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Holy Spirit, மகிமை. ஆமென். Glory, glory. ஆமென். Thank you sir. ஆமென். ஆமென். நன்றி. ஆமென். 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 చప్పట్లు కొట్టి దేవునికి మహిమ చెల్లించండి. బా 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 బా. ఆమేన్. ఆమేన్. థాంక్ యూ లార్డ్. ఆమేన్. శమలా బా 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 బా. థాంక్ యూ యేసయ్యా. యెహోవా రక్షింపబడుతున్నారు.